வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, இத்தனை நாளும் நானும் சொல்லியிருப்பேன், அதிமுகவுக்கு நல்ல காலம் பிறந்தாச்சு, நல்ல காலம் பிறந்தாச்சு அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இப்ப சொல்றேன், மனசார உண்மையாகவே அதிமுகவுக்கு நல்ல காலம் பிறந்தாச்சு. இனிமேதான் அதிமுகவுடைய ஆட்டத்தையே பார்க்க போறீங்க. எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னு கேட்பீங்க. நம்முடைய எடப்பாடி பழனிசாமி தஞ்சையில அவர் தலைமையில கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்த போறாரு. எப்போ அப்படின்னு கேக்குறீங்களா? இந்த ஆகஸ்ட் மாசம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆர்ப்பாட்டத்தை ஸ்டார்ட் பண்றாரு. சரி, அவர் ஆர்ப்பாட்டத்தை ஸ்டார்ட் பண்ணா அதிமுகக்கு எப்படி நல்ல காலம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்களா? அதோட இந்த ஆர்ப்பாட்டம் எதுக்கு பண்றாரு தெரியுமா அப்படின்னு சில பேர் சந்தேகத்தை எழுப்புறாங்க. ஸோ அதையும் விரிவா பார்க்கலாம். ஆனால் அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல நாம எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்டுக்கொண்டது என்னன்னு கேட்டீங்கன்னா, சட்டமன்றமா இருக்கலாம், சமூக வலைதளமா இருக்கலாம், எல்லாமே கட்சிக்காரங்க பார்த்துக்கிட்டோம். ஐயா எடப்பாடியாரே, நீங்க மக்கள் மன்றத்துக்கு வாங்க. உங்க கட்சியில் இருக்கிறவங்க தொடர்ச்சியாக வெளியேறிக்கொண்டே இருக்கின்றார்கள். அவர்களை எல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் நீங்க ஒவ்வொரு மாவட்டமா போங்க, ஆலோசனை கூட்டத்தை நடத்துங்க. தயவு செய்து இந்த தவேக ஆட்சியில ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. அவங்களுக்கு அனுபவமே இல்லை. அனுபவம் இல்லாத காரணத்தினால ஊடக வலிமை, சமூக வலைதள வலிமை மூலமாக தங்களை தற்காத்து கொண்டு வருகின்றார்கள். அதை உடைக்கணும்னா நீங்க களத்துல இறங்கணும். அதனால குறைந்தபட்சம் நீங்க ஒவ்வொரு மாவட்டமா கூப்பிட்டு எம்ஜிஆர் மாளிகையில் ஆலோசனை நடத்துறீங்க, அது தவறு. நீங்க ஒவ்வொரு மாவட்டமா போய் ஒரு கல்யாண மண்டபத்தையோ இல்ல கட்சி ஆபீஸ்லயோ ஆலோசனை கூட்டத்தை நடத்துறீங்கன்னு வச்சுங்களேன், இன்னும் நிறைய பேர் உங்ககிட்ட நேரடியாக கருத்து தெரிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா எம்ஜிஆர் மாளிகைக்கு கட்சிக்காரங்க வருவாங்க. நீங்க எவ்வளவு பேரை வர சொன்னீங்களோ அவ்வளவு பேர் வருவாங்க. ஆனால் வரும்போது மாவட்ட செயலாளர் என்ன சொல்லி கூட்டு வருவாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது. ஆனா அதுவே நீங்க ஒவ்வொரு மாவட்டமா போய் ஆலோசனை நடத்தினீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வருவாங்க. கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரைக்கும் வருவாங்க. உள்ளத்துல உள்ளத அப்படியே சொல்லுவாங்க. நீங்க கட்சி எந்த நிலையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிந்து கொள்ளலாம். அதனால மக்கள் மன்றத்துக்கு வாங்க. நீங்க மக்கள் மன்றத்துக்கு வந்தீங்கன்னா அதிருப்தியாளர்கள் அத்தனை பேரும் உங்க பின்னாடி வந்துருவாங்க. ஏன்னா அதிமுக மீண்டெழுவதற்கு மக்கள் மன்றம் மட்டும்தான் சரியான தீர்வு என்று சொல்லிக்கிட்டே இருந்தோம். ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஒரு செயல்ல இறங்கிட்டாருன்னா தொடர்ச்சியாக அதையே செய்வார். எல்லாருக்கும் தெரியும், கடந்த 5 ஆண்டு காலமாக அறிக்கை மட்டும் விட்டுக்கிட்டு கட்சியில் இருக்கிறவங்களை போராட்ட களத்துக்கு அனுப்பி வைத்து விட்டு அவரு எம்ஜிஆர் மாளிகையிலேயே கட்சி வேலைகளை பார்த்துட்டே இருப்பார். ஆனா கடைசியில தேர்தல் நெருங்குகின்ற பொழுது எல்லாருக்கும் முன்பாக பிரச்சார களத்தில் இறங்கினார். அதற்கு பிறகு ஒரு நாள் கூட நிக்கல, தொடர்ச்சியா களத்தில் இறங்கி பிரச்சாரம் செஞ்சாரு, மக்கள் பிரச்சனைக்காக போராடினார். அதனால எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் பண்றதுதான் லேட்டு. ஆனா ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, அதுக்கப்புறம் நிறுத்த மாட்டார். அதனால இப்போ தஞ்சாவூர்ல இந்த அரசாங்கமானது விவசாய கடனை முழுமையா தள்ளுபடி பண்ணல, தள்ளுபடி பண்ணணும். நம்ம ஏற்கனவே நம்ம எடப்பாடியாருக்கு ஒரு அறிவுரை சொல்லியிருந்தோம். என்னதான் வயதுல சிறியவராக இருந்தாலும் அவருடைய மகன் வயதாகவே இருந்தாலும் ஒரு அறிவுரையை சொல்லியிருந்தோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, விவசாயிகளுடைய கோரிக்கையை இந்த அரசாங்கமானது காது கொடுத்து கேட்கவே இல்லை. அதனால ஒரு விவசாயியா இருந்துகிட்டு எத்தனை நாளைக்கு தான் நான் வேடிக்கை பார்ப்பது? இந்த அரசாங்கம் புதுசு, கொஞ்சம் கத்துக்கிட்டோம். அதோட விவசாயிகள் பாத்தீங்கன்னா இப்பதான் கோரிக்கை வச்சிருக்காங்க. அரசாங்கத்தில் எவ்வளவு கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும், அதெல்லாம் சமாளித்து விவசாயிகளுடைய பிரச்சனைய கேட்பாங்க அப்படின்னு நானும் நேரம் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். ஆனா நேரம் கொடுக்க கொடுக்க விவசாயிகளை வதைக்கின்றார்கள். ஒரு விவசாயியா இருந்துகிட்டு விவசாயிகள் படுகின்ற அவஸ்தைய நான் எப்படி பொறுத்து கொள்ள முடியும்? நான் வர்றேன் களத்துக்கு அப்படின்னு விவசாயிகளுடைய பிரச்சனை தீர்க்கிற வரைக்கும் தொடர்ந்து உண்ணாவிரதம் இருப்பேன், இல்ல தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு விவசாயிகளுக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் நான் களத்தில் நிற்பேன் சொல்லிவிட்டு தொடர் போராட்டத்தை முன்னெடுக்கணும். எடப்பாடி விவசாயியா இருந்துகிட்டு விவசாயிகள் வாடி நிற்பதை பார்த்துட்டு சும்மா இருக்க கூடாது. விவசாயிகளுடைய பிரச்சனைய மு.க. ஸ்டாலினுக்கு சொன்னா கூட தெரியாது. விஜய் அவர்களுக்கு மு.க. ஸ்டாலினுக்கு தெரிந்து கூட விஜய் அவர்களுக்கு தெரியாது.
ஆனா ஒரு விவசாயம் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு தான் நல்லா தெரியும். அவர் இறங்கி போராடினார்னா மக்கள் ஆதரவை பெற்று விடலாம். களத்துக்கு வாங்க, விவசாய கூட நில்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம். ஆனா எடப்பாடி பழனிசாமி காதுல வாங்குற மாதிரி தெரியல. ஆனா இப்போ ஆகஸ்ட் மாசம் 14ஆம் தேதி விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு களத்துல இறங்கி போராட்டம் நடத்த போறாரு அவருடைய தலைமையில. அது மட்டும் கிடையாது, அனைத்து கட்சி கூட்டமா காது கொடுத்து கேட்க மாட்டேங்குது இந்த அரசாங்கம். ஆனா இந்த தொகுதி மறுவரையறை மத்திய அரசாங்கமானது அந்த மசோதாவை கொண்டு வர போறாங்களா என்னன்னு தெரியல. கனிமொழி அவர்கள் சொல்றாங்க, இந்த அரசாங்கமானது என்னத்துக்கு அனைத்து கட்சி எம்பிக்கள் அழைக்கிறாங்க, மத்திய அரசாங்கமானது இந்த மாதிரி தொகுதி மறுவரையறைய இந்த கூட்டத்தொடரிலே கொண்டு வர போறோன்னு எப்ப சொன்னாங்க? சொல்லவே இல்லை. நமக்கு தெரிந்து அடுத்த கூட்டத்தொடர்ல வந்தா வரலாம், ஆனால் இந்த கூட்டத்தொடர்ல வரவே போறதில்ல. ஆனால் தொகுதி மறுவரை தொடர்பாக எம்பிக்களை கூப்பிட்டு ஆலோசனை நடத்துகின்றார் இந்த முதலமைச்சர். ஆனா காவிரியில தண்ணி வரல, மேகதாதனை கட்ட போறாங்க, அதை பற்றி அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மாட்டுறாரு. சோ விவசாயிகளுடைய பிரச்சனையை அவர் காது கொடுத்து கேட்டதா தெரியல. அமைச்சர்களை விட்டு 24 சங்கத்தை கூப்பிட்டு என்னப்பா பிரச்சனைன்னு கேட்டுட்டு கிடப்புல போட்டு போயிட்டே இருந்துட்டார். சோ தமிழகத்தில் இருக்கின்ற அரசியல் கட்சிகளும் சரி, கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் சரி, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க. எதுக்காக? மேகதாது அணை கட்டக்கூடாது என்று சொல்லி தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்வதற்கு ஒற்றுமையாவது காட்டலாமே. எதிர்கட்சிகளுடன் வந்து முதலமைச்சர் ஒருங்கிணைந்து செயல்படுகின்றார். சோ இந்த முதலமைச்சர் புதியவராக இருந்தாலும் எதிர்கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா அவரை அரவணைக்கிறாங்க. முதலமைச்சரும் அவருடைய நெருக்கமாக இணைந்து பணியாற்றுகின்றார். சோ தமிழகத்துல மாறுபட்ட கருத்தே இல்லை அப்படின்னு கர்நாடகாவுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க அப்படின்னா அதுக்குள்ளாக மசோதா வரவே போறது இல்லையா. கனிமொழி அவர்கள் வந்து தெளிவா சொல்லிட்டாங்க. அதுக்கு அனைத்து கட்சி எம்பிக்கள் ஆலோசனை கூட்டத்தை கூட்டுறாங்க. ஆனா அதிமுக திமுக போகவே இல்லை, கூட்டணி கட்சிகள் தான் போனாங்க. அதாவது நம்ம அமித்ஷா சொல்றாராம் ஃபேர் டீலிமிட்டேஷன். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா நோ டீலிமிட்டேஷன், அதாவது தொகுதி மறுவரையறைய தேவையா எங்களுக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்னா இப்ப 50% எல்லா மாநிலத்திலையும் உயர்த்துவீங்க. ஆனால் அரசியலமைப்பு சட்டம் 81/3 பிரகாரம் மீண்டும் மக்கள் தொகை அடிப்படையில் கொடுத்த இடத்தை குறைச்சிடுவீங்க. ஏன் அந்த வேலை? ஏன்னா அரசியலமைப்பு சட்டப்படி தான் ஒரு அரசாங்கம் நடக்க முடியும். நாளைக்கு அரசியலமைப்பு சட்டத்தை காரணம் காட்டி 50% கொடுத்தத குறைச்சிடுவீங்க. ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சியில குறைச்சிருக்கிறீங்க நீங்க. ஏன்னா 42 தொகுதியா இருந்தது எம்பி தொகுதி தமிழகத்துல 39 குறைச்சி விட்டீங்க. அந்த மாதிரி இப்ப கொடுத்த மாதிரி கொடுத்து அப்புறம் குறைப்பீங்க, தேவையில்லை அப்படின்னு காங்கிரஸ் கட்சிக்காரங்க கதறாங்க. அது அந்த காலம். இந்த காலத்துல கொடுத்துட்டு எடுக்கவே முடியாது. அதனால சும்மானா மக்களை திசை திருப்புவதை விட காவிரி பிரச்சனைக்காக மேகதாதனை பிரச்சனைக்காக காங்கிரஸ்காரங்களுடைய கழுத்துல கத்தி வைங்க. ஏப்பா அந்த கர்நாடகாவில் என்ன ஒத்த காலம் நிக்கிறான் மேகதாதனை கட்டணும்னு சொல்லிட்டு கேட்க மாட்டீங்களா? ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துங்களேன் காங்கிரஸ் கட்சிக்காரங்களை. உங்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசை கண்டித்து ராகுல் காந்திக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்துங்களேன். என்ன ஐயா இது? தமிழகத்திலும் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி இருக்குது, கர்நாடகாவிலும் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் அரசு இருக்கிறது. சோ இப்படி ரெண்டும் காங்கிரஸ் அரசு இருக்கின்ற பொழுது ஒத்துமையா பேசி மேகதாதுல அணை வேண்டாம், காவிரியில உரிய தண்ணியை தமிழகத்துக்கு அனுப்புங்க அப்படின்னு கேட்க சொல்லக்கூடாது அப்படின்னு எதிர்கட்சிகள் கேட்டுட்டு இருக்கும்போது தவியக்கா கூட காங்கிரஸுக்கு அழுத்தம் கொடுக்கலாம். ஆனா காங்கிரஸ் கட்சிக்காரன் திமுக என்ன நிலைப்பாடு எடுக்க போகுது? அதனால இந்த டீலிமிட்டேஷன் விஷயத்துல நம்ம திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்குற மாதிரி நம்ம அனைத்து கட்சி எம்பி கூட்டத்தை கூட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டினாங்க. கடைசியில கூட்டணி கட்சிகள் தான் ஒன்று திரண்டு எப்ப ஆலோசனை என்ற போர்வில அலப்பறை பண்ணி தீர்த்துட்டாங்க. என்ன முடிவெடுத்தாலும் கேட்டீங்கன்னா டீலிமிட்டேஷனே தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை ஏற்றிருக்காங்க. ஆனா இவங்க சொன்னாங்க நின்றுட போதே என்ன. அதனால மேகதாதனை கட்டக்கூடாது என்று கண்டித்தும் அதே மாதிரி விவசாயிகளுடைய கடனை முழுமையா தள்ளுபடி பண்ண வேண்டியும் எடப்பாடி பழனிசாமி களத்துல இறங்குறார். களத்துல இறங்கிட்டாவே வந்து அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அடுத்தடுத்த போராட்டத்துக்கு களத்துக்கு வந்துருவார். ஏன்னா மக்கள் ஆதரவை பார்த்துறார். மற்றவங்க போராடுறதுக்கும் தான் போராடுவதற்கும்
ஊடகத்துல எந்த அளவுக்கு பேசப்பட்ட பொருளாக மாறுது, எப்படி இந்த செய்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அப்படின்றது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். அதனால ஒவ்வொரு பெரிய பிரச்சனைக்கும் நாம தான் களத்துல நிக்கணும் அப்படின்ற எண்ணம் எடப்பாடி பழனிசாமி வந்துரும். ஆனா தஞ்சையில போராட்ட களத்துக்கு எடப்பாடி பழனிசாமி வந்திருப்பது அதிமுக உண்மையாகவே நல்ல காலம் பிறந்தாச்சு என்பதுதான் நம்முடைய எண்ணங்க. ஆனா இந்த போராட்டம் எதுக்காக நடத்துறா தெரியுமா அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடத்திட்டார். அந்த கட்சியினுடைய தலைவராக போறவர் இல்ல செயல் தலைவராக போறவர். இப்போ திமுக நடத்தி விட்டால் அதிமுக என்ன முடங்கி போச்சா? அவ்வளவுதானா? ஏயா காவிரி காப்பாளன் என்று பெயர் எடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி. டெல்டா பகுதியை வேளாண் பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவிச்சவர் அவர்தான். அதனால அவர் டெல்டா விவசாயிகளுக்காக, ஒட்டுமொத்த தமிழக விவசாயிகளுக்காக, அதோட மேகதாதனை கட்டுறதை தடுப்பதற்காக அவரு களத்துல இறங்கலனா எப்படி? அதனால அவரும் களத்துல இறங்குறாரு. அதனால உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போராடுறதுனால இப்ப எடப்பாடி பழனிசாமி களத்துல இறங்குறாரா என்று கேட்டீங்கன்னா ஆமா. யாரோ எடப்பாடி பழனிசாமி கிட்ட காதுல போய் சொல்லி இருக்காங்க, உதயநிதி ஸ்டாலின் போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கே போயிட்டு வந்துட்டாரு, அவங்க டெல்டா பகுதியில ஸ்கோர் பண்ணிட்டாங்க, தமிழகம் முழுவதும் திமுக தவேக என்ற நிலை தான் மாறி இருக்குது, நீ என்ன பண்ணினுக்கிற, இந்த போராட்டத்துக்காவது நீ வந்து களத்துக்கு வரக்கூடாதா அப்படின்னு ஓஎஸ் மணியன் இல்ல வேற யாரோ சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. அதனால எடப்பாடி பழனிசாமி வராரு. யாராவது ஒருத்தனால களத்துக்கு வராரு, அதனால பாராட்டலாம். இரண்டாவது ஒரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, தவேக அரசாங்கமானது விவசாயிகிட்ட ஒரு உறுதிமொழியை அளித்திருக்கு. எதுக்காக அப்படின்னு பார்க்கும் பொழுது, நாங்க கடனை முழுமையா தள்ளுபடி பண்றோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன் கடனை இப்ப முழுமையா தள்ளுபடி பண்ணலன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம், நீங்களும் பார்த்துருக்கலாம். எந்த வங்கியில இருந்து கடனை தள்ளுபடி பண்றோமோ, கடனை தள்ளுபடி பண்றோமோ, அந்த கடனை ஒரே தவணை தொகையாக அந்த வங்கிக்கு அரசாங்கம் செலுத்திவிட வேண்டும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா தள்ளுபடி பண்ணி வந்து கடைசியில மீதி இருக்கின்ற தொகையும் தள்ளுபடி பண்ணிட்டு அந்த வங்கிக்கு ஒரே தருணத்துல பணத்தை கொடுத்துருவாங்க. அதனால விவசாயியுடைய கடனை தள்ளுபடி பண்ண போறாங்க. இப்போ கடனை தள்ளுபடி பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், திமுக என்ன ஸ்டிக்கர் ஓட்டும், நாங்க வலிமையா போராட்டத்தை வச்சோம், அதனாலதான் இந்த அரசாங்கம் அடிபணிந்து விட்டது அப்படின்னு வந்து ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க. அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. அதனால எடப்பாடி பழனிசாமியும் களத்தில் இறங்கி போராடுறாரு அப்படின்னு சொல்றாங்க. மூன்றாவது காரணம், நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்து இருக்கின்றார் சென்னை ஏர்போர்ட்ல. நேத்து திருவண்ணாமலைக்கு வந்தார், சாமி தரிசனம் பண்ணார், பாண்டிச்சேரியில் ஆலோசனை கூட்டம் முடிச்சுட்டு வந்துட்டாரு. ஸோ இப்படி அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தது கண்டிப்பாக அதிமுக இருக்கக்கூடிய 4 எம்பிக்களுடைய ஓட்டு வேண்டும் மாநிலங்களவையில். அதுக்காக எடப்பாடி பழனிசாமியை நம்முடைய அமித்ஷா சந்தித்து இருக்கின்றார் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் பாஜக அதிமுக கூட்டணி தொடருமா தெரியாது. ஆனால் பாஜக, திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சி இந்த மூன்றும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்றிணைய போறாங்க. அதற்கான முன்முடிவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தொடங்கியாச்சு. நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களே வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனா பேச ஆரம்பிச்சிட்டாரு. தவேகா மட்டும்தான் எதிரி, மற்றதெல்லாம் கிடையாது என்று சொல்லிவிட்டார். காங்கிரஸ் தவேகா இவங்க 2 பேரையும் ஒழிப்பதை தவிர வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால பாஜக, திமுக, நாம் தமிழர் கட்சி மூன்றும் ஒரு கூட்டணியில். அப்போ அதிமுக எங்க இருக்குது? பாஜக ஒண்ணு திமுக கூட்டணிக்கு போக கூடாது என்றால் அதிமுக வலிமையை நிரூபிக்கணும். அதுக்காக கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த போராட்டத்தை முன்னெடுக்கலாம். அதிமுக செல்வாக்க எடப்பாடி பழனிசாமி களத்தில் இறங்கினா தான் நிரூபிக்க முடியும் என்று அவர் களத்தில் இறங்கலாம். சோ இந்த 3 காரணங்கள் மட்டும்தான் புதிய கூட்டணி உருவாகாம தடுப்பதற்கும், தன்னுடைய பலத்தை காட்டுவதற்கும், உதயநிதி ஸ்டாலின் போராட்டம் நடத்தினார்ல அதை ஒண்ணுமில்லாம ஆக்கிறதுக்கும், தமிழக அரசாங்கமானது விவசாய கடனை தள்ளுபடி பண்றத எங்களால தான் தள்ளுபடி பண்ணார் என்று எடப்பாடி பழனிசாமி உரிமை கொண்டாடுவதற்கும் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கலாம். ஆனா எந்த ஒரு போராட்டமா இருந்தாலும் சரி அந்த கட்சிக்கு தான் வலு சேர்க்கும். அதனால களத்துல இறங்கி இருப்பதனால உண்மையாகவே இத்தனை நாளும் பேசுறதை விட இன்னைக்கு சொல்றேன், அதிமுகவுக்கு நல்ல நேரம் தொடங்கியாச்சு. இனிதான் அதிமுக ஆட்டத்தையே பார்க்க போறீங்க. ஏன்னா எடப்பாடியாரே களத்துல இறங்கிட்டாருன்னா அதுக்கப்புறம் ஐடி விங்ஸ் ஆனது அடிச்சு தள்ளும். அதிர போகிறது தமிழக அரசியல் களம். பொறுத்து பார்க்கலாங்க. எதிர்பார்த்த தருணம் அதிமுக நெருங்கி கொண்டிருக்குது. நன்றிங்க.